கார்த்திக் நரேன் கௌதம் மேனன் தயாரிப்புல அடுத்ததா உருவாக இருக்க நரகாசுரன் படத்தை பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துருவங்கள் 16. அதாவது ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கின்ற இந்த நிலைமையில் இந்த படம் 75 நாள் கடந்திருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் கார்த்திக், எப்படி ஒரு யங்ஸ்டர் போய் ரஹ்மான் சார் கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அப்ரோச் பண்ணும்போது அவருடைய மைண்ட் செட் என்ன மாதிரி இருந்தது? மைண்ட் செட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயங்க தான் செஞ்சார் அவர். ஏன்னா ஒரு 21 வயசு பையன் தட்டும், இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அப்படியெல்லாம் இருக்கிறப்போ தயக்கம் இருக்கத்தான் செஞ்சது. பட் ஒன் ஸ்கிரிப்ட் அண்ட் இது கேட்டதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார். நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஓகே, அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ தான் இந்த படம் இதுவாகிட்டு இருந்தது. படத்தோட கட்டம் எப்படி வெற்றிக்கு நகர்ந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வெற்றிக்கு நான் அது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் ஷோ பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா பலாஜோலா பார்த்தேன் நான் வித் என்டையர் டீம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம். ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. சரி, இது ஒரு கமர்ஷியல் கண்டென்ட் இல்லாத படம், கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டான ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்கங்கிற பயம் நிச்சயமாக இருந்தது. பட் ஃபஸ்ட் ஷோ அவங்க கூட பார்த்ததுக்கப்புறம் அது எல்லாமே சுத்தமாக போச்சு. சரி, மக்கள் இதை நல்லபடியாக ரிசீவ் பண்ணுறாங்கங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது காப் ஸ்டோரி தான் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் எப்படி இருந்தது? காப் ஸ்டோரி எடுக்கணுங்கிற மைண்ட் செட் கிடையாது. எல்லா இயக்குனருக்குமே அவங்க ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு பிடிச்ச ஜானரில் அவங்களுக்கு பிடிச்ச படமாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் த்ரில்லர்ஸ் எனக்கு ஒரு அஃபினிட்டி எப்போவுமே இருக்குது ஆஸ் அ ஃபில்ம் பாக். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு படம் அது என்னோட சிக்னேச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணது. ஓகே, இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கௌதம் மேனன் சார் உங்களுடைய அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. நரகாசுரன் பற்றி சொல்லுங்கள். நரகாசுரன் பற்றி இப்போது எதுவுமே ரிவீல் பண்ண முடியாது. பட் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே இன்னும் ஒரு 1 மந்தில் ஃபைனலைஸ் ஆயிரும். இன்ஃபேக்ட் எல்லோரும் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்ட். அவங்க ஆன் பேப்பர்ஸ் சைன் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அது பொறுத்த வரைக்கும் அது ஒரு சஸ்பென்ஸ் ட்ராமா. ஸோ ஜானர் வைஸ் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருந்தாலுமே ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் அது ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நரகாசுரன் பற்றி ஸ்கிரிப்ட் சொல்லும்போது கௌதம் மேனன் சாரோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருந்தது? அவருக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறப்ப தான் ரொம்ப பயமாக இருந்தது. என்னென்னா அவ்வளோ பெரிய இயக்குனர், நமக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் ஹி ஸ்டில் இஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர்கிட்ட நரேட் பண்ணுறது இட் வாஸ் நர்வ் ராக்கிங். பட் அந்த என்டையர் நரேஷன் மேட் மீ ஸோ கம்ஃபர்டபுள். அவர் என்னென்னா நான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு இனிஷியலி. ஸோ அவர் கார்த்திக் டேக் யோர் டைம், வேணா யூ கேன் ஒரு மாதிரி கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் யூ கேன் டெல் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் நரேஷன் இருந்தது. ஸோ கேட்டுட்டு அவருக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் இன்ஃபேக்ட் சொன்னார், திஸ் இஸ் பெட்டர் தேன் துருவங்கள் 16. ஸோ இது நீ கரெக்டாக எவ்ரி திங் லைஸ் எக்ஸிக்யூஷன், இதை கரெக்டாக பண்ணேன்னா இது நல்லபடியாக போகும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நாகச்சைத்தன்யா இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் சார் நாகச்சைத்தன்யா ஒரு பல வருஷங்களுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு படத்தில் இணைகிறாங்க. அதுவும் உங்களுடைய படமாக உங்களுடைய டைரக்ஷன் இருக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா பொறுப்பு வேணும். ஸோ அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி அதுவும் ஒரு நல்ல படமாக வரும்னு நம்புகிறோம். உங்களுடைய அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்கிரிப்ட்ஸ் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க? என்னென்ன ஜேர்னல்ஸ்லாம் ட்ரை பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கீங்க? ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக எல்லா ஜானரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற ஐடியா இருக்குது. பட் இனிஷியலி ஒரு த்ரில்லர் ட்ரிலஜி நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் துருவங்கள் 16 அதோட ஃபஸ்ட் பார்ட் அண்ட் இது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் த ட்ரிலஜி அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் அ ப்ரீக்வல் சீக்வல் கைண்ட் ஆஃப் திங். பட் எவ்ரி திங் பிலாங்ஸ் டு தி சேம் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம்.